மக்களே இன்னைக்கு வந்து ஸ்விக்கி டெலிவரி பாயா நம்ம ஒன் டே ஒர்க் பண்ண போறோம். ஸோ நைட் 10 o'clockல இருந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண போறோம். இவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன, இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றத வந்து இந்த வீடியோவில் லைவாக உங்களுக்கு காமின்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் 954க்கு இன்ஸ்டா மார்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக இன்ஸ்டா மார்ட்டுக்கு போகலாம் வாங்க. கைஸ் இன்ஸ்டா மார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்மளோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா மில்க்கு வெஜிடபிள் அதெல்லாம் அடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மகளே ஃபர்ஸ்ட் ஆர்டர் நமக்கு அடிச்சதுல இன்ஸ்டா மார்ட்டில் வெற்றிகரமாக டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துருக்காங்க டெலிவரிக்காக. காமிக்கிறேன் பாருங்க. ஸோ 50 rupees நமக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இதுக்கு ஈஸியெலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க. கைஸ் 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்விக்கி டெலிவரி பாய்ன்றது நார்மலான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்களே இப்போதாங்க ஒரு விஷயம் கவனிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நைட்டில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் செப்டோ, பிளிங்கிட் இவங்க மட்டும் தாங்க சுற்றுறாங்க. பசி வந்துருச்சு, வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளில சுற்ற சொன்னால் எவ்வளோ நேரம் வேணால் சுற்றுறோம். இந்த வேலை பார்க்கும்போது சுற்றுறதுக்கு சுத்தமாக முடியல. ஜொமேட்டோவில் 75 ரூபா தரான்டா ஒரு ஆர்டருக்கு. நீங்கள் என்னன்னா 50 ரூபா கொடுக்குற, அதுவும் 6 கிலோமீட்டர் அனுப்புகிற. மகளே மணி இப்போ கரெக்டாக 12. ஸோ நம்ம 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் 2 மணி நேரத்தில் 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 4 ஆர்டரோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்திருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டேன். பேலன்ஸ் 100 ரூபா தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் டெலிவரி பாய் வந்து உண்மையிலே வந்து எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி இது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டினா ஒரு அளவுக்கு ஒரு 500 அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்துலலாம் பெருசாக சம்பாதிக்க முடியாது. அது இல்லாமல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குங்க. நான் அதை வீட்டுக்கு போயிட்டு நான் ஒரு பெரிய லென்த்தியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நைட்டில் இந்த மாதிரி சுற்றுறதும் ஜாலியாக தான் இருக்குது. வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக நேற்று நம்ம ஸ்விக்கி ஓட்டியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு 10 to ஒரு 12:30 வரைக்கும் ஓட்டியிருப்போம். 2-2.5 மணி நேரம் தான் ஓட்டியிருப்போம். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா ஏர்ன் பண்ணோம். 4 ஆர்டர் ஓட்டினோம். ஒரு ஆர்டருக்கு வந்து 50 ரூபா வந்ததுங்க. எக்ஸாக்டாக 50 ரூபா தான் வந்தது. 4 ஆர்டருக்குமே 50. ஸோ 200 ரூபா வந்தது. நான் என்ன பண்ணேன்னா 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டேன். நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ராஃபிட்டுன்னு இல்லை, நம்ம உழைச்சதுக்கு நம்ம கொடுத்த காசு வந்து 100 ரூபா. 200 ரூபா கொடுத்தாங்க, 100 ரூபா நம்ம பெட்ரோல் போட்டோம். மீதி 100 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட்டு. இது வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் நடக்குது. இது என்னடா இருக்குது, இது எதுக்கு நான் பேச வந்ததுன்னு கேட்குறீங்க. அதுக்காக நான் வரல. இதில் ஒரு சில விஷயத்த வந்து சொல்லணும். உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாகவும் நான் அதை சொல்கிறேன். அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம 4 ஆர்டர் ஓட்டினோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மார்ட்டில் டெலிவரி கொடுத்தாங்க. நம்ம இன்ஸ்டா மார்ட்டில் இங்கேருந்து போனோம், பிக்கப் பண்ணோம், எடுத்தோம். கஸ்டமர் வீடு 2 கிலோமீட்டரில் இருந்தது, கொடுத்துட்டோம். முடிஞ்சுது, ஸ்மூத்தாக போச்சிங்களா. 15 minutesல முடிச்சிட்டேன் இந்த ஆர்டரை. சரி அடுத்த ஆர்டர் எடுத்தோம். 2வது ஆர்டர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண ஒரு ஹோட்டலுக்கே நம்ம போனோம். நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு வந்து டெலிவரி போனேன். மாஸ்க் போட்டுட்டு நான் வாங்கிட்டேன். சரி நம்ம யோசிக்கல எதுவும், வாங்கிட்டு வந்து டெலிவரிக்கு போகிறதுக்காக எங்கே லொக்கேஷன் அப்படின்னு கேட்டோம். அட்ரஸில் போட்டிருந்தாங்க, மென்ஷன் பண்ணாங்க. சரி டேரெக்டாக அங்கே போயிட்டோம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம். கஸ்டமர் என்ன பண்ணார், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஆக்சுவலாக இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வெக்கேட் பண்ணியிருக்காங்க, 11th floor போயிட்டாங்க. வேறு வழியில் ஏறி போய் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஸ்ட்ரகிள் அது. 11 மாடி நான் படிக்கட்டில் ஏறினேன். லிஃப்ட் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, என்னை ஏற விட்டாங்க. நம்ம நேரம் அப்படின்னு ஏறி போய் கொடுத்துட்டேன். ஒன்று சரிங்களா. 2வது விஷயம் என்னென்னா, 3வது ஆர்டர் சூப்பராக போச்சு, முடிஞ்சதுங்களா. நல்லா பிக்கப் பண்ண உடனே நான் டெலிவரி பண்ணிட்டேன். 4வது ஒரு ஆர்டர் எடுத்தோம். அவங்க அப்பாவுக்கு டேப்லெட் போடணும், கஸ்டமரோட அப்பாவுக்கு, சுகர் பேஷண்ட்டு. ஸோ சீக்கிரமாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரணும். ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணாங்க. 2 ஆர்டர் நம்ம கையில் கொடுத்தாங்க. ஸோ 2 ஆர்டர் இல்லை, 2 ஃபுட்டு கொடுத்தாங்க. இட்லி அப்புறம் தோசை மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வாங்கிட்டேன். 3 ஆர்டர் முடிஞ்சு 4வது ஆர்டர் தான் இந்த விஷயம் நடந்தது. இப்போ என்னடான்னா, நான் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணேன், சீக்கிரம் வாங்கின டோனே சரியில்லை, கஸ்டமர் டோனு. ரைட்டு, நம்மளை வந்து ஏதோ திட்ட போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. பெட்ரோல் போட்டுட்டு நான் போனேன். அப்போ தான் இந்த பெட்ரோலை போடுறேன். அது வரைக்கும் பைக்கில் இருந்து பெட்ரோல் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். பெட்ரோலை போட்டுட்டு நம்ம போயிட்டு கஸ்டமர் வந்து ஒரு 2 மாடி தான், கம்மி தான். 2nd floor ஏறி உடனே லிஃப்ட்டில் தான் இருந்தது. லிஃப்ட் ஏறி போயிட்டேன். போய் கொடுத்தா கத்த ஆரம்பிச்சார் கஸ்டமர். என்ன இவ்வளோ லேட் ஆகுது, எங்கள் அப்பா சுகர் பேஷண்ட்டு, டேப்லெட் எடுக்கணும், இவ்வளோ நேரம் லேட் ஆகுதுன்னு சொல்லி சரியான திட்ட ஆரம்பிச்சிட்டேன். சார் சாரி சார், நான் இப்போ தான் சார் எடுத்துகிட்டு டேரெக்டாக இங்கே தான் சார் வரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன்.
இல்லை ஒரு கன்வின்ஸ் ஆகலை, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். விஷயம் என்னென்னா, நான் 4 ஆடு தான் ஓட்டினேன். எனக்கே அவங்க திட்டினது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆச்சு. நான் வண்டி ஓட்டும் போது திங்க் பண்ணிட்டு வரேன், நம்மளை இவ்வளோ திட்டுறாங்க, ஏன் இவ்வளோ பேசணும், எனக்கு புரியுது அவங்க சுச்சுவேஷன் என்னன்ட்டு. பட் டெலிவரி பாயோட சுச்சுவேஷன் என்னன்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. டிராஃபிக்கில் வரணும், பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டு வரணும், காற்று பஞ்சர், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வண்டி ஓட்டுறேன். நான் 2 மணி நேரம் ஓட்டினேன், என்னை விட்டுருங்க. 7 to 8 ஹவர்ஸ் வந்து ஸ்விக்கி டெலிவரியில் இருக்கவங்க, ஸ்விக்கின்னு இல்லை, ஜொமேட்டோ இல்லை பிளிங்கிட் இல்லை ஜெப்டோ எல்லாருமே சொல்கிறேன், வண்டி ஓட்டுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு பொலைட்டாக சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எரிஞ்சு விழாமல் இருங்க. மாதிரி ரொம்ப வந்து ப்ரெஷரில் கத்தாதீங்கன்னா அவங்களுக்குமே வந்து வேறு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு 1/2 hour அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுட்டு லேட் ஆனால். என்னென்னா, நான் என் கூட வந்து ஒரு ஜொமேட்டோ பாய் ஒருத்தர் ஓட்டினார். அவர் வந்து பார்ட் டைமாக ஓட்டுறாரு, காலேஜ் படிக்கிற பையன் அவர். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணது பையனை. சொன்னோன்னே, இல்லைண்ணா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துப்பேன் நான், அதனால தானே நான் அதெல்லாம் வாங்குகிறேன், அதனால தான் நான் இந்த மாதிரி டெலிவரி வந்தேன். பைக் இருக்குது, அப்பா பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், லைசன்ஸ் இருக்குண்ணா, நான் அதனால் ஓட்டுறேன், நல்லா வருது, நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேண்ணா அப்படின்னாரு. யாரும் ஜொமேட்டோவில் ஓட்டுறோம். அப்போ எனக்கு புரிஞ்சுது, ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்மக்கிட்ட டெலிவரி பாயாக வந்து ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறாங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம், அவங்க என்ன சுச்சுவேஷன் வராங்கன்றது. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுறோம், நம்ம சூழ்நிலையுமே இருக்குது, பசிக்கும், குழந்தைக்கு, அப்பா அம்மாவுக்கு, அதெல்லாம் புரியுது. பட் அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு வரான், அவன் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. மற்றபடி நம்ம ஓட்டினது நமக்கு ப்ராஃபிட்டாக இல்லை என்னன்றதெல்லாம் எனக்கு தெரில. நான் 200 ரூபாய்க்கு ஓட்டினா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பாயோட லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாலும் திட்டாதீங்க, ஒரு பொலைட்டாக சொல்லுங்கள். முடியலையா கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள். அப்புறம் அந்த நேரத்தில் எதுவும் பனிஷ் பண்ணுறேன்னு நினச்சி அடுத்தடுத்து அவங்க சம்பாதிக்கணும், அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க பர்சனல் திங்ஸ்க்காக சம்பாதிக்கணும். ஸோ அதை நீங்கள் சொல்கிற ஒரு 2-3 வார்த்தை ஹர்ட் ஆச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகுதுன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றும் போது ஜாலியாக சுற்றிடுறோம் வண்டியில், வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோம், அதெல்லாம் ஓகே. இதுதான் ஒர்க்கு. டெலிவரி பண்ணணுன்னா புது ஏரியா, புது வீடு கண்டுபிடிச்சிலாம் போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பொறுமை வேணும். அதை பொறுமையாக ஓட்டுற டெலிவரி பாய்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து உண்மையிலே ஒரு பொறுமை வேணும் அவங்களுக்குலாம். அதுதான் நான் சொல்லிக்க வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. வேறு என்ன, இந்த ரோப் மாதிரி ஒரு பவுச் போட்டிருக்காங்க, மொபைல் பவுச், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். ஃபோனை கையிலேயே பிடிச்சிட்டு ஓட்டாதீங்க. நேற்று நான் பார்த்தேன், அது சம்பவமாச்சு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த மாதிரி இவங்களோட லைஃப்பை தெரிஞ்சது மூலிமா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. அவங்களும் நம்ம சொசைட்டியில் ஒருத்தவங்களாக இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, இந்த மாதிரி திட்டாமல் இருக்கிறது, 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறது. டிப்ஸு கூட முடியல, திட்டாதீங்க, இவ்வளோதான். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டேன்னா அவனை நான் திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன். அவன் சுச்சுவேஷன் புரிஞ்சு அவன் எப்படி ஓட்டுறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நான் நடந்துப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் வரும். ஸோ மறக்காமல் நம்ம விக்கி யூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பை.